தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நாங்க இன்னைக்கு பேச போற டாபிக் என்னன்னா, காசால நடக்கக்கூடிய போரை தடுக்கணும், அங்கிருடைய பாலஸ்தீனிய மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு பெரிய மாபெரும் பேரணியை நடத்தி வச்சிருக்காங்க. அதுல திருமாவளவன், ஜவாஹிருல்லா, சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், வெற்றிமாறன் இத மாதிரி இருக்கக்கூடிய திரை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் இவங்க எல்லாருமே இந்த பாலஸ்தீன் நாட்டினுடைய கொடி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே போத்திக்கிட்டு பயங்கரமா பேசி வச்சிருக்காங்க. யார் யாரு என்னென்னலாம் பேசி வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். திரு கெவின் பால் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ப்ரோ வணக்கம் ப்ரோ. ஹலோ பிரதர், வணக்கம். இந்த நியூஸ் பாத்தீங்களா? ஆமாம் பிரதர். இன்னைக்கு என்ன ப்ரோ இது மேட்ரு? இது ஓசி பாலஸ்தீன் விஷயம் இங்க வரைக்கும் பரவி இருக்கு போல இருக்கே. ஆமாம்மா, இது ஒரு உலகளாவிய ஒரு நோயின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு தொற்று நோய். இப்போ எல்லாரும் எல்லாரும் நம்மளை பார்க்கணும். இப்போ எல்லாரும் நம்மளை இப்படி சொன்னால் தான் இப்போ நம்மளை நம்ம ஒரு போராளி, நம்ம ஒரு முற்போக்குவாதின்னு மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஆஸ்கார் விழாவாக இருந்தால் சரி தான், இப்போ ஏதாவது ஒரு மூவி ரிலீஸ், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் அப்போ அங்கேயும் அப்படி தான், ஏதாவது ஒரு அவார்டு வாங்கினா சரி தான், நேராக போயிட்டு ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னுறாங்க. இது இப்போ ஒரு ஃபேஷன் மாதிரி இப்போ ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் இங்கே இருக்கிற பெரியாரிய ஆட்கள் அவங்களும் இதுக்கு கூவலைன்னா அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இன்றைக்கி மழை, ஆக்சுவலி இன்றைக்கி சென்னையில் கொட்டும் மழை. அதில் அப்படி நனைஞ்சிக்கிட்டு நம்ம ஆட்கள் மார்ச் போனாங்க. மார்ச் போயிட்டு அங்கே ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று, அதில் பேசினாங்க. 3 பேர் முக்கியமான ஆட்கள் பேசினாங்க. 3 பேருமே மூவி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெற்றிமாறன், அவர் என்ன சொன்னார், நம்ம ஒடுக்கப்பட்டவங்க பக்கம்தான் நம்ம நிற்கணும், அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். இந்த ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ற வார்த்தைக்கு முதல்ல ஒரு சரியான ஒரு அர்த்தம் ஃபஸ்ட்டு வேணும். ஏன்னா யார் ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போது 9/11 அட்டாக் யார் பண்ணா? அதை பண்ணது பின் லாடன் அவர் டீம் பண்ணாங்க, அல்-கொய்தா. அந்த அட்டாக் நடத்திட்டு அடுத்த ஒரு 10 வருஷம் அவர் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. பாகிஸ்தானில் அங்கே ஒரு காம்பவுண்டு மாதிரி பயங்கரமாக போட்டு ஒரு 3 மாடி வீடு, அது உள்ளே அவர் ஒளிஞ்சிருந்தார். அவருக்கு சாப்பாடு முத கொண்டு எல்லாமே வெளியே இருந்தால் வரும், எல்லாமே அவர் உள்ளே சேஃபாக உள்ளே இருக்கார். இப்போ அவர் பாருங்கள் மக்களே, பாருங்கள், நானும் ஒடுக்கப்பட்டவன், என்னை வீட்டை விட்டு கூட என்னை வெளியே வரவிடாமல் என்ன பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லி அவர் பேசினா அது எப்படி இருக்கும்? நீ பண்ணது தீவிரவாதம், நீ டெரரிசம் பண்ணிட்டு நீ போய் ஒளிஞ்சிருக்க. அப்போ நீ இந்த ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ற விஷயத்துலேருந்து நீ பேசவே கூடாது. ஃபஸ்ட்டு நீ என்ன அடிக்கிற, நான் உன்னை திருப்பி 4 மிதி பண்ண ஒன்றா இல்லையா? இது ஒரு நார்மலான விஷயம் தானே. ஒரு போர், இது ஒரு போர். இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்பட்டது உக்ரைன், ஓகேவா? ஏன்னா உக்ரைன் மேலே தான் ரஷ்யா போர் புரிஞ்சாங்க. இப்போ உக்ரைன் ஒரு வேளை இவங்க ரஷ்யாவை அவங்க திருப்பி அடித்து நல்லா சாத்தினாங்கன்னா நம்ம ரஷ்யா ஒடுக்கப்பட்டவங்க நம்ம பேச முடியாது இல்லையா? ஏன்னா இது ஒரு போர், நீ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இல்லையா? கரெக்ட். இதை இவங்க ஏன் இதை யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி விஷயம் தெரியும், ஆனால் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஆக்டர் சத்யராஜ், அவர் இது கொடுமை, இதை மாதிரி ஒரு கொடுமை எங்கேயுமே கிடையாது, இவங்க இஸ்ரேல் திட்டமிட்டு பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி அவர் பெரியாருடைய அந்த டிஷர்ட்டு, அந்த படம் போட்ட டிஷர்ட்டு, பாலஸ்தீனர்கள் போடுற அந்த கெஃபியான்னு சொல்லுவாங்க, அது அராஃபத் போட்டிருந்த ஒரு கிளாத், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், அந்த கிளாத்தை அவரை போட்டுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் கூவிட்டு இருந்தார். அடுத்து 3வது ஒரு காமெடி ஒன்று, பிரகாஷ்ராஜ், அவர் சம்மந்தமே இல்லாமல் மோடி, இது மோடி காரணம் அப்படின்னு பேசுகிறார். நீங்கள் ஒரு ட்வீட்டில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அவர் எல்லாத்துக்கும் மோடி அப்படின்றவர், எல்லாத்துக்கும் பிஜேபின்றவர். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம்ன்றது அவருடைய ஒரு ஐடியாலஜி. அதனால் இங்கேயும் கொண்டு உள்ள மோடியை கொண்டு இழுத்து விடுறாரு. இது என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. மோடி காரணம், நீங்கள் எல்லாமே அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் காரணம், அமெரிக்கா காரணம். சரி, அமெரிக்கா காரணம்னு சொல்கிறீங்க, ஒரு நியாயம் இருக்குது. மோடி என்ன பண்ணார்? நம்ம ஆயுதம் கொடுத்தோமா, இல்லை நம்ம பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நம்ம இதாக பேசினோமா? நம்ம நியூட்ரலாக இருக்கோம், ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், போரை முடிச்சு விட்ருங்க நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவர் சம்மந்தமே இல்லாமல் இங்கே மோடின்றாரு, பிஜேபின்றாரு, அமெரிக்கான்றாரு. அப்போது கடைசி வரைக்கும் அந்த அங்கே உள்ள பிணைய கைதிகள் 50 பேரை இன்றைக்கும் டனலில் சுரங்கம் தோண்டி உள்ளே ஒளிச்சு வச்சுருக்காங்களே, அந்த 50 பேர்
அதில் பாதி பேர் வந்து பிணங்கள் தானே. அவங்கள கொன்று ஒரு 700 நாளாக அந்த பிணங்களை மட்டும் உள்ள பெட்டியில் போட்டு அடைச்சி வச்சிருக்கான். அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் நியாயமானா, நீ வந்து அந்த பிணைய கைதில் விட்டுட்டுறனா அதுக்கப்புறம் அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ உன் மேலே குண்டு போட்டாங்கன்னா அப்போ நானே வந்து கேட்பேன். ஓகேவா? அது வேற. இப்போ இங்கே நடக்கிறதுன்றது ஒரு போர். அந்த ஹமாஸ் அப்படின்ற அந்த ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்க சரண்டர் ஆகணும், அந்த பிணைய கைதில் வந்து விட்டுறணும். இதான் வந்து அவங்க இஸ்ரேல் கேட்குற ஒரு கோரிக்கை. இப்போ இஸ்ரேல் நினச்சாங்கன்னா ஒரே ஒரு குண்டு போட்டு முடிச்சிடலாம். ஆனால் அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் வந்து பண்ணுங்கள், நீங்கள் முடிச்சு விடு. ஏன்னா ஒரே ஒரு குண்டு போட்டால் காசா மொத்தமாக காலி. ஏன்னா அந்தளவுக்கு அணு ஆயுதங்கள் அவங்க இஸ்ரேல் கிட்ட உண்டு. ப்ளஸ் அமெரிக்காவுடைய ஆதரவு அவங்களுக்கு உண்டு. ஒரு நாளில் முடிச்சிடலாம், 1 ஹவரில் முடிச்சிடலாம் காசாவை. ஆனால் அவங்க 2 வருஷமாக இந்த போரை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து யோசிக்கணும். இஸ்ரேல் வந்து ஒரு போர் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, நாங்கள் இங்கே குண்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, பேப்பரை வந்து கீழே போடுறாங்க மக்கள்கிட்ட. பேப்பரில் வந்து எழுதி மேப் போட்டு காமிக்கிறாங்க, இந்த ஏரியாவில் வந்து கேம்ப் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஒளிஞ்சுக்கோங்க, அந்த கேம்பில் நாங்கள் பாம்பு பண்ண மாட்டோம், நீங்கள் அங்கே போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குது? இவன் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து அடிச்சுட்டு போகிறான் இல்லையா? அப்போது யார் மேலே தப்பு இல்லையா? இவங்க வந்து நான் கேட்குறது இந்த 2 விஷயம். அதை பண்ணி கொடுத்தனா இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய ஒரு விஷயம். இவங்க நியாயமான ஆளாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த போராட்டம் பண்ணவங்க இதை பற்றி பேசிருக்கணுமா இல்லையா? இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. அவங்க இஸ்ரேல் ஒழிக, அமெரிக்கா ஒழிக, மோடி ஒழிக, அவ்வளோதான். இந்த 3 தான் பேசினாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எங்கேயோ கிடக்குற காசாக்கு இப்படி ஓடி வந்து பொங்கி அழுது புரண்டெல்லாம் பேசுறாங்களே. பஹல்காம்ல ஒரு அட்டாக் நடந்தது, அப்பெல்லாம் இவனுங்க எங்க போனானுங்க? ஆபரேஷன் சிந்தூருக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கு ஓடி வந்தானுங்க ஒழிய, அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம நாட்டு பிரஜைகள் மீது நடத்தின தாக்குதலுக்கு எதிராக இங்க எவனும் இவனை பேசவே இல்லை. மோரோவர் இவனுங்களா இருக்கிறது தமிழகத்துல. இவனுங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி தான் இங்க ஆட்சியிலும் இருக்கு. அந்த ஆட்சியின் கீழே இங்க எவ்வளவு மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, நர்ஸுகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஸ்டெர்லைட் ஆலைய மறுபடியும் ஓபன் பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் இவனுங்க வாயை திறக்கவே இல்லை, இதை பத்தி எல்லாம் மூச்சு விடவே இல்லை. இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு இவனுங்க வந்து நிக்கவே இல்லை. ஆனா எங்கேயோ இருக்கிற காசாக்கு ஓடி போறானுங்க பாருங்களேன். எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது. ஏன்டா லோக்கல்லே 1008 பிரச்சனை இருக்கு, இதை பத்தி பேசுங்கடான்னா காசாக்கு ஏன்டா ஓடி போறீங்க? அதுதான் கேட்க தோணுது. ஆமா, இதுல வந்து 3 விஷயம். ஒன்று வந்து இந்த லெப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டம்ல உள்ளவங்களுக்கு முதல்ல நாட்டுப்பற்று அப்படின்ற ஒன்றே இருக்காது. அவங்களுக்கு வந்து இந்த ஊரில் ஒரு பிரச்சனைனா எப்போவுமே பாருங்களேன், அது எல்லா பிரச்சனையும் பாருங்கள். இங்கே இருக்கிற அந்த மும்பை அட்டாக்ஸாக இருக்கலாம், அப்பயும் சரி, இந்த அவங்க பேர் என்ன, அருந்ததி ராய், அவங்க சொன்னாங்க இந்த அட்டாக் பண்ணது வந்து பாகிஸ்தானே கிடையாது அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அப்போ அவங்க சரி, அந்த முக்கியமாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் ஒரு பிரச்சனை, இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க வந்து என்னைக்குமே இதுக்கு சார்பாக நின்னதே கிடையாது. ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து பல மதங்கள் இருக்குது, பல மொழிகள் இருக்குது, பல காஸ்ட் இனங்கள் இருக்குது. ஆனால் ஒரு நம்ம நாட்டு மக்கள், அவங்க வந்து நம்மளுடைய சிட்டிசன், அவங்கள ஒருத்தன் சம்மந்தமே இல்லாம அவன் உள்ளே புகுந்து வந்து அவங்கள போட்டு தள்ளிட்டு போகிறான், நம்ம வந்து ஒன்றா நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து எப்பவுமே வராது. இவங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு, இன்னொரு நாட்டை சேர்ந்த இன்னொரு குரூப்புக்கு தான் இவங்க எப்பவுமே ஆதரவு இருப்பாங்க. இன்னொன்று இதில் ஓட் பாலிடிக்ஸ் அப்படின்றதையும் தாண்டி இவங்களுடைய ஐடியாலஜியே இதுதான். இவங்க வந்து இப்போ வந்து எலெக்ஷன் டைமில் வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும்னு சொல்லி இப்படி பண்ணுறாங்க. அது ஓகே, அது வந்து ஆஸ் அ பொலிட்டிக்கல் விஷயமா அவங்க பண்ணட்டும். ஆனால் இதில் நியாயம் ஒன்று இருக்குல்ல, அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச நியாயமாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று, இங்கே நடக்கிற பிரச்சனைகள், போன வருஷம் வந்து சாராயம் குடிச்சிட்டு அவங்க இறந்து போனாங்க நம்ம ஊர் ஆட்கள், அதை பற்றி பேசலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து எத்தனை ரேப்ஸ் நடக்குது அதை பற்றி பேசலை. கவர்மெண்ட்டில் எவ்வளோ ஆமாம் அதை பற்றி பேசலை. அதான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ், அதை பற்றி பேசலை. அப்போது இந்த உள்ளூரில் வந்து இவங்க பேசுகிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மீடியாவும் சரி, இந்த போலி போராளிகள் இவங்களும் சரி, எப்போவுமே இங்கே உள்ள இஷ்யூஸ், நம்ம ஒரு வேளை இங்கே உள்ள இஷ்யூஸை பேசிட்டோம்னா அது வந்து திமுகவை பாதிச்சிருமோன்னு இவங்க வந்து பயப்படுறாங்க. ஆமாம், கேடா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிம்பாங்க.
இல்லையா? ஒரு நீங்கள் வந்து திமுக ஓட்டு போடுங்க, ஆனால் நியாயமாக இருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க, ஆதரவு கொடுங்க, ஆனால் அவங்க பண்ணுற தப்பையும் நம்ம கேட்கணும். அப்போ தான் ஒரு மக்களாட்சி அப்படின்னா என்னது? மக்களுக்கான ஆட்சி, மக்களால் சூஸ் பண்ணப்பட்ட ஆட்சி. அப்போ இந்த ஆட்சி மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணும்போது நம்ம அதை கேட்கணுமா இல்லையா? நீங்கள் ஓட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடுங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கேம்பெயின் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அவங்க ஒரு தவறு செய்யும் போது அதை வந்து கவர் அப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை வந்து இந்த கோஷ்டிகள் பண்ணவே பண்ணாது எப்போவுமே. ப்ரோ, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நடக்குதான்னு தெரியல, பட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இஸ்லாமியர்கள் அமெரிக்காலயோ இல்லைன்னா வேற எங்கேயாச்சுமே அவங்க அவமதிக்கப்பட்டாங்கன்னா, அங்க அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அமெரிக்கன் எம்பசில போயிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. அடிக்கடி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்க போராட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல தேடினா கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் வந்து இருக்கும். 9 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்கள் வந்துட்டே இருக்கும். அதாவது எங்கேயோ யாரோ அவங்களாம் வந்து இந்திய இஸ்லாமியர்களே கிடையாது, வேற ஏதோ ஒரு நாட்டை, இஸ்லாமிய நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அமெரிக்கால வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா அமெரிக்கா எம்பசில போயிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உட்கார்ந்துட்டு காசா மக்களுக்காக ஆதரவாக பேசக்கூடிய இவங்க, இஸ்ரேலுக்கு எதிராக பேசக்கூடிய இவங்க ஏன் காசாக்கு போக கூடாது? காசால இறங்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஏன் போராட்டம் பண்ணக்கூடாது? ஏன் இங்க உட்கார்ந்து கட்டி போயிடலாங்க? இங்க உட்கார்ந்து பேசுற யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் காசா மக்களுக்கு இப்ப தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமான்னு தெரியாது. இவனுங்க எல்லாம் இங்க உட்காந்துட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனா இவனுங்க என்னடானா இங்க உட்காந்துக்கிட்டு ஏதோ பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க அங்க கஷ்டப்படுற மாதிரி இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கானுங்க. கரெக்ட். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கான அந்த ஒரு மதவெறி. இப்ப வந்து அவங்க பண்றது நியாயமா இல்லையா அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இவங்க என் மதம், நான் அவங்களை வந்து கண்மூடித்தனமா ஆதரிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு போக்குன்றது ரொம்ப தப்பான விஷயம். இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இவர் இருக்கார் இல்லையா, இப்ப நம்ம நியூயார்க்ல இருக்கிற மேயரா ஆக போறாரு இல்லையா, அதற்கான அந்த எலெக்ஷன் நடக்க போது இவர் ஜோஹ்ரான் மம்தானி அவர் ஒரு முஸ்லீம் சரியா. அவரு யூஎஸ்ல போய் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இந்தியன் ஆரிஜின், ஓகேவா, அவங்க இந்தியாவிலிருந்து யூஎஸ் போயிட்டு அவங்க வந்து முஸ்லீம் ஃபேமிலி. அவர் இப்போ மேயர் எலெக்ஷனில் அவர் நிற்க போகிறாரு. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு வீடியோவில் அவர் பேசுகிறாரு, அண்ட் தி இந்தியன் ஹிந்துஸ் ஆர் பாஸ்டர்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு இன்னைக்கு. ஓகே, அதாவது இந்தியன் ஹிந்துஸ், ஆமாம், இந்தியன் ஹிந்துஸ் அமெரிக்கா போகிறாங்க இல்லையா, அங்கே இருக்கிறவங்கள இவர் பாஸ்டர்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அசிங்கமாக பேசுகிறாரு. ஓகேவா? அப்போது இவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு மதவெறி உண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் ஒரு முஸ்லீம், அவர் வந்து நம்ம நாட்டில் இருந்து இங்கேருந்து குடியேறி போனவங்களை அசிங்கமான வார்த்தையில் பேசுவார். இது வந்து ஃபஸ்ட்டு கிடையாது, இதே மாதிரி பல முறை அவர் பேசி வச்சுருக்கார். இந்த மாதிரி அவருக்கு அந்த கோபம் உண்டு. அவருக்கு வந்து இங்கே இருக்கிற நம்ம மக்கள் மேலே ஒரு மதவெறி அடிப்படையில் அவர் அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசி வச்சிருக்காரு. அவங்கள வந்து ரேட்டுன்னு பேசியிருக்காரு, ரேட் அப்படின்னு பேசியிருக்காரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசி வச்சிருக்காரு. இப்போ இதை பற்றிலாம் இவங்க பேசுவாங்களா? இப்போ அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் என் நாட்டு மக்களை அவர் இப்படி பேசுகிறான்னு சொல்லி இங்கே உள்ள ஆட்களுக்கு கோபம் வராது. அவங்களுக்கு வந்து அவன் முஸ்லீம், அப்போ நான் அவன் என்ன சொல்லலாம், நான் அவனை ஆதரிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இவங்க இப்போ பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு வெறுப்புணர்ச்சி அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே அப்படியே படிஞ்சு போய் கிடக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த காஃபிர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இஸ்லாத்துல, காஃபிர்களுக்கு வந்து எதிரா இருக்கணும், சில ஜிஹாத் மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல வரும். சோ இவங்க எந்த நாட்டு இஸ்லாமியர்களா இருந்தாலும் அவங்க ஹிந்துக்கள் மீது வந்து இது மாதிரியான ஒரு வெறுப்போடதான் இருக்காங்க போல. நான் எல்லா இஸ்லாமியர்களும் சொல்ல மாட்டேன், பட் ஒரு சில அந்த அடிப்படைவாத தன்மை இருக்கக்கூடிய அடிப்படைவாத அந்த குழுக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ஒரு மனநிலையில தான் இருக்காங்க போல. அவங்க வந்து கிறிஸ்டின்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஹிந்துஸ்க்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மற்ற மதத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பார்டரை தாண்டி அவங்க ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் அவங்க என்னுடைய சகோதரர்கள், அவங்க எங்களுடைய சகோதரிகள் அப்படின்ற மாதிரிதான் பேசுவாங்க. பட் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே நாட்டை சேர்ந்த மக்கள் வேற ஒரு மதமா இருந்தா சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஹிஜாப் விஷயத்திலயும் நாம இதை பார்க்கலாம். அக்ராஸ் தி கண்ட்ரி இந்த ஹிஜாப் விஷயத்துக்கு எப்படி பொங்குனாங்க, இந்த சவுதில எல்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம்.
ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அப்படிதான் இருக்காங்க, வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அப்படிதான் இருக்காங்க. ஒரே மைண்ட் செட்ல தான் இருக்காங்க போல. ஆமாம். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம நாடு இப்போ வந்து அவங்க வந்து நம்ம மக்கள் வேற மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து நம்ம நாட்டு மக்கள் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை விஷயம் அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா பை நேச்சர் இந்த மாதிரி லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டமில் உள்ளவங்க வந்து பிரிவினைவாதிகள் தான். இவங்களுக்கு வந்து நாடு ஒன்றா இருக்கிறது எப்பவுமே பிடிக்காது. எப்போவுமே இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நடந்த இந்த பேரணியில் இவங்க காசா கொடியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே, இவங்க இந்தியன் கொடியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. இவங்க வந்து இப்போ இப்படி பண்ணலாம்ல, வி இண்டியன்ஸ் வி ஸ்டாண்ட் ஃபார் தி பீப்புள் ஆஃப் காசா அப்படியாவது அவங்க பேசலாம்ல, அப்படியும் பேச மாட்டாங்க. இந்தியன் ஃப்ளாகை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்தியன் ஃப்ளாக்னாலே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும். இது வந்து நம்ம நாடு அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற மொழி, இங்கே இருக்கிற மதம், இங்கே இருக்கிற இந்த பண்பாடு, இது மாதிரி எந்த ஒரு விஷயத்து மேலே இவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. இவங்க வந்து பிரிவினைவாத கூட்டம் இல்லையா, அதனால இவங்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. மம்தானி மாதிரியான ஆட்கள் இப்போ நம்ம நாட்டு மக்கள் அங்கேருந்து குடியேறி போய் அங்கே அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள இவன் பேஸ்டர்ட்ஸ்னு பேசுகிறானே. அப்போ இதை பற்றி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ் அன் இண்டியன் நான் பேசணும். ஏன்டா எங்கள் நாட்டு மக்களை அவன் பேஸ்டர்ட்ஸ்னு சொல்கிறான்னு சொல்லி இப்போ நம்ம அவங்களுக்கு எதிராக நம்ம பேசணுமா இல்லையா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் முஸ்லீம், நானும் முஸ்லீம், இது வந்து ஒரே மதம், அதனால நான் பேச மாட்டேன், அப்படி போயிடுவாங்க. அப்போ நாடு, நேஷனாலிட்டி அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி இது வந்து ஒரு மதம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இவங்க சுருக்கி பார்க்குறாங்க. அப்படி சுருக்கி பார்க்கறது பெரிய பிரச்சனை இங்கே. அண்ட் ஆல்சோ இங்க இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களும் நம்ம இங்க குறை சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா இங்க கூட ஹிந்துக்களுக்கு வந்து சொரணை இல்லாம இருக்காங்க இல்லையா. இங்க கூட கிறிஸ்துவர்கள் இதை பத்தி கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க இல்லையா. அவங்க வந்து என்ன சொல்லலப்பா, வந்து இவனை சொல்லலப்பா அப்படின்ற மாதிரி இவங்க கடந்து போயிடுறாங்க. அவன் சொல்லிட்டு போட்டோம், அவன் சொன்னா நாங்க அப்படி ஆயிடுவோமா அப்படின்ற மாதிரி. இத மாதிரி எத்தனை பேர் எவ்வளவு மோசமா பேசினாலும் இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் வந்து அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. என்னத்தான் சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி எரும மாட்டு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி அமைதியா இருக்கிறாங்க, கடந்து போயிடுறாங்க. இது பெருசா எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. இஸ்லாமியர்களும் அதை கண்டுக்க மாட்டேன்றாங்க. அது எப்படா நீ பேசலான்ற மாதிரியும் கேட்க மாட்டேன்றாங்க. இங்களுடைய ஹிந்துக்களும் அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஆமா, இப்போ 2 டேஸ்க்கு முன்னால வந்து இவர் ஈவேராவோட பர்த்டே. அவருக்கு இங்கே இருக்கிற நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வாழ்த்து போட்டுருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. டேய், கோயில் முன்னால் வந்து சிலையை வச்சு கடவுள் இல்லை அப்படின்னு இவங்க வந்து எழுத முடியுமே, இது ஒரு மசூதி முன்பாகவோ இல்லை ஒரு சர்ச்சு முன்பாகவோ பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவன் இந்துக்களை மட்டும் தான் பேசுகிறான் அப்படின்ட்டு இவங்க இப்போ ஜாலியாக இருக்காங்க. ஆமாம், ஓகே, இது ஒரு பெரிய ஒரு ஹிப்போக்ரசி அப்படி தான் நான் சொல்லுவேன் இதை. ஏன்னா இப்போ ஒருவேளை பெரியார் அப்படின்ற அந்த ஆள் ஒருவேளை இந்த மாதிரி சர்ச்சுக்கு எதிராகவோ இல்லை மசூதிக்கு எதிராக பேசியிருந்தா இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருக்கலாம் மேபி, இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? டேய், அவன் என்னுடைய இந்து சகோதரன், அவனுடைய கோயிலுக்கு முன்னால் நீ இப்போ வைக்கிற சொல்லி இவங்க தான் கேட்கணும் ஃபர்ஸ்ட்டு. கரெக்டாக இல்லையா? இவங்க அதை பேச மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும். அப்படியா, அந்த மதத்தை பேசுகிற சொல்லி இவங்க இப்போ ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இது வந்து பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். நாடு வந்து முன்னேறாமல் போகிறதுக்கு, நம்ம ஒரு ஒற்றுமையாக இல்லாமல் போகிறது காரணமே இந்த மாதிரி ஆட்கள் தான். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட் ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடந்திருக்கு. நம்மளுடைய ராகுல் காந்தினே வருது, கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, அவருடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்துல சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து அப்படின்ற மாதிரி, ஒரு ஹிந்து, அதுவும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது இங்க தமிழக பாலிடிக்ஸ்ல வந்து கண்டினியூஸா ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பாவே இருக்கு. அதாவது ஹிந்துக்களுக்கு எதிராக பேசினா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையான மக்கள் சந்தோஷப்படுவாங்க, அத மாதிரி எதிராக பேசுறவங்களுக்கு ஆதரவாக தான் சிறுபான்மையான மக்கள் இருப்பாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி. அது உண்மையாலேயே இருக்கா இல்லைன்னா இவங்க அதை மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்களா, மெஜாரிட்டியான அந்த மைண்ட் செட் வந்து அப்படிதான் இருக்கா அப்படின்றது தெரியல. பட் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்பொழுதும் இத மாதிரியான காலகட்டங்கள்ல இவங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாருமே சைலண்டா தான் இருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதே கிடையாது. எதுவுமே அவங்க அப்போஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க. சொல்றத வந்து ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. அது எப்பறம் நீ எங்களுடைய ஹிந்து சகோதரர்கள் இப்படி பேசலாம், அது எப்பறம் நீங்க இங்குள்ள இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி யாரும் கேள்வி கூட கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ இந்த நாத்திக கூட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற எல்லா விஷயமே
கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்க்கு எதிரான விஷயம் தான், அவங்க மதத்துக்கு எதிரான விஷயம் தான். இவன் ஆதரிக்கிற இந்த LGBT எல்லாமே வந்து இவங்களுடைய மதத்துக்கு எதிரான விஷயம் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்மூடித்தனமாக அவனை வந்து அவங்களை இப்போ ஆதரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போது இதை பற்றி இவங்க வந்து யோசிக்கணும். நீ வந்து உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ என் மதத்தையும் நீ பேசுவ நீ, ஏன்னா இப்போ எனக்கு ஓட்டு வேணும், அதனால நீ அமைதியாக இருக்க இல்லையா. இதான் உண்மையான மேட்ரு. அப்போ இவங்களும் பேசணும். முக்கியமாக நம்மளுடைய மக்கள் அவங்க என்ன சொல்லணும், என் மதத்தை நீ வந்து அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சொரணை வரணும். அது இது வரைக்கும் வரல. அதான் பெரிய ஒரு ட்ராஜடின்னு நான் சொல்லுவேன். வீர் சாவர்கர் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். எனக்கு பிரிட்டிஷ்காரங்களை கண்டா பயம் இல்லை, எனக்கு இஸ்லாமியர்களை கண்டா பயம் இல்லை, எனக்கு ஹிந்துக்களை பார்க்கும் பொழுதுதான் பயமா இருக்கு. ஹிந்துவா இருக்கக்கூடியவர்களை பாக்குறவங்க அவங்கள பார்க்கும் போதுதான் பயமா இருக்கு. ஏன்னா ஹிந்துக்களுக்கு ஒண்ணுன்னா ஹிந்துக்கள் வந்து நிக்க மாட்டாங்க அப்படின்றத இந்த மனுஷன் 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அவர் அப்ப சொன்னது இப்போ எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்களேன். இங்க இருக்கக்கூடிய இந்த மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு எதிரியே பாத்தீங்கன்னா அவங்களே தான், அவங்களுடைய மென்டாலிட்டியே தான். நம்ம வந்து சிறுபான்மையின மக்களை சொல்ல முடியாது. ஏன்னா மைனாரிட்டியா இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட் வந்து இப்படிதான் இருக்கும். நாம வந்து எப்பவும் கொஞ்சம் இன்செக்யூரிட்டியா தான் இருப்பாங்க. நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ, நமக்கு யாராச்சும் வந்து இது மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க எப்பவுமே விழிப்புணர்வோட தான் இருப்பாங்க. சோ நாம அவங்களுடைய மைண்ட் செட் வந்து தப்பா சொல்ல முடியாது. பட் இங்களுடைய ஹிந்துக்கள் அவங்க இது மாதிரி அரசியல்வாதிகள் இந்த பிரபலங்கள் பேசும்பொழுது எதிர்த்து கேள்வி கேட்கணும்ல, அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, கடந்து போயிடுறாங்க. ஆமா ஆமா. இப்போ இன்னைக்கு இந்த மார்ச் பண்ணாங்க இல்லையா, இப்போ இதுல வந்து கலந்துகிட்ட ஆட்களை வந்து நம்ம மக்கள் பாக்குறாங்க. அவங்க ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேட்கணும். எப்பா இங்க ஊர்ல இவ்வளவு பிரச்சனையாச்சு, நீங்களாம் எங்க போய் ஒளிஞ்சிருந்தீங்க, நம்ம தான் முதல்ல கேள்வி கேட்கணும். இங்க இருக்கிற இந்து மக்கள், ஓகேவா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின். ஏன்னா நீ வந்து படம் எடுக்கிறது இங்கே தான் படம் எடுக்கிற, நீ காசு சம்பாதிக்கிறது இங்கே தான் காசு சம்பாதிக்கிற. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்களுக்காக நீ எப்போ நின்று நம்ம கேட்கணும். அதை யாருமே பண்ணுறது இல்லை. அதனால இவங்க இந்த மாதிரி அப்படியே ரேலி போய்கிட்டு இங்கே உள்ளவங்களே பேசிக்கிட்டு இங்கேருந்து காசாக்கு, அதுவும் அவன் வந்து யோகி மாதிரி தான் பரவாயில்லையே, அவன் டெரரிசம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இங்கே உள்ளவங்க ஆப்பிரிக்க மக்களுக்கு இல்லை அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க போரில். முக்கியமாக சிரியா அந்த மாதிரி பகுதிகளில் அவங்களுக்கு பேசினா நம்ம அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் இவன் டெரரிஸ்ட்டு, அவனுக்கு போய் இவனுங்க உட்காந்து கூவிட்டு இருக்கானுங்க. அதான் கடுப்பாகுது நமக்கு. அதான் உண்மையாலே இஸ்லாமிய மக்களையும் சரி, இஸ்லாமிய நாடுகளுடைய மக்களும் சரி, கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்க. அந்த நியூஸ்கார நான் இங்க சைட்ல அப்படியே சென்டர்ல போறேன் பாத்துக்கோங்க. பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தடை ஆப்கானிஸ்தான்ல. ஷரியா சட்டத்துடன் முரண்படுவதாக கூறி ஆப்கானிஸ்தான் பல்கலைக்கழக பாடங்களில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தாலிபான் அரசு தடை. பெண் உரிமை, பாலின ஆய்வுகள் உள்ளிட்ட தலைப்புகள் எழுதப்பட்ட பெண் எழுத்தாளர்களை 140 புத்தகங்கள், ஈரானிய எழுத்தாளர்களை 310 புத்தகங்கள் என மொத்தம் 679 புத்தகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது நடந்தது ஆப்கானிஸ்தான்ல. இஸ்லாமியருடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஷரியத்து சட்டம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாட்டுலதான் இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை பத்தி யாராச்சும் பேசுறாங்களா? அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி முடக்கப்படுறாங்க, உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றத அங்க யாராலையும் பேசவே முடியாது. ஒரு பெண்ணா இருந்துகிட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு வந்தாங்கன்னா அதை அவங்களுடைய சமூகமே தடுத்து நிறுத்துது. பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுல ஜன்னல் இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. இதை பத்தி யாராச்சும் பேசுறாங்களா? உண்மையாலே இஸ்லாமிய மக்கள் பல இஸ்லாமிய நாடுகள்ல கஷ்டப்படுறாங்க. அதை பத்தி யாராச்சும் எடுத்து பேசினா கூட பரவாயில்ல. சம்மதமே இல்லாம அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இவனுங்க வந்து இங்க கத்திட்டு இருக்கானுங்க, பேசிட்டு இருக்கானுங்க. கரெக்ட். இப்போ இஸ்லாமிய மக்களை மற்றவங்க ஒடுக்குனா இவங்களுக்கு வந்து கோவம் வரும். ஆனால் அதே மக்களை அவனே ஒடுக்கணும்னு வைங்களேன், இவங்களுக்கு கோவம் வராது. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ ட்ரூஸின மக்களை வந்து யார் ஒடுக்குறா? அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் கூட்டம். அதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க. அப்போ எல்லாமே ஒரு செலக்டிவான ஒரு அவுட்ரேஜ் தான். அவங்க வந்து எதுக்கு போராடணும்னு சொல்லி அவங்க நல்லா தெளிவாக இருக்காங்க ஆக்சுவலி, இல்லையா? இப்போ ஆப்கானிஸ்தான் போனீங்கன்னா அங்கே உள்ள ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னன்னா அங்கே உள்ள மக்கள் ஒரு பொது இடத்துக்கு வரணும்னா கூட அவங்க ஆண் மாதிரி தான் அவங்க வேஷம் போட்டுலாம் போகிறாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்பேஸுக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் போக முடியாது. அந்த மாதிரி அங்கே வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இவங்க அதை பற்றிலாம் பேசுகிறதில்ல. இப்போ காலேஜ் படிக்கிற பெண்கள் அவங்கள போய் நோண்டுறாங்க. இப்போது அவங்க எழுதின புக்ஸை போய் பேன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதை பற்றி இங்கே உள்ள அப்போ உண்மையாகவே பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா,
உண்மையாகவே அங்கே உள்ள மக்கள், அதாவது அவங்க தான் உண்மையாக ஒடுக்கப்பட்டவங்க இல்லையா, அவங்க தான் அப்பாவிகள். ஆக்சுவலி பெண்கள், அந்த ஊர் பெண்கள் அப்பாவிகள். ஆனால் காசால உள்ளவங்க வந்து ஒவ்வொருத்தரும் தீவிரவாதி. ஓகே, அப்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு வெற்றிமாறன் பேசுகிறாருன்னா அவர் யாருக்காக பேசணும்? இன்னைக்கு இருக்கிற அந்த ஆப்கான் மக்களுக்காக பேசணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் அப்படின்றது பேசிக்கான விஷயம். அதுலேயே இவங்க வந்து கை வைக்கிறாங்க. அதை பற்றி இங்கே உள்ள ஆட்கள் யாரும் பேச மாட்டாங்க. அதை வந்து கவரப் பண்ணுவாங்க, அதை பேச மாட்டாங்க எப்போவுமே. ஆக்சுவலா அதனாலதான் இங்க இப்ப நம்மள மாதிரி நிறைய பேர் எதிர்த்து கேள்விதான் ப்ரோ கேக்குறாங்க. பட் என்ன இங்க பிரச்சனைனா, இங்க கூட மீடியா என்ன பண்றாங்க, இத மாதிரி வரக்கூடிய கேள்விகளை, இத மாதிரி வரக்கூடிய அந்த அவுட்ரேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே அமைக்கிறாங்க. இது வந்து வெளியில கொண்டு போறதே கிடையாது. இந்த ஒரு இப்படி எல்லாருமே பேசுறாங்க அப்படின்றதே மூடி மறைச்சிடுறாங்க. மக்களுக்கு அது தெரியறதும் கிடையாது. சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கல போல, யாருமே பேசல போல, அப்ப இவங்க பண்றது சரிதான் போல அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு போயிடுறாங்க. ஆமா, இப்ப நம்ம ஊர்ல இப்ப நம்ம ஆட்கள் எப்படி வந்து நம்புவாங்கன்னா, மீடியா ஒரு விஷயத்த பெருசா அவங்க எடுத்து பேசினாங்கன்னா அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அப்போ மீடியா பேசினா மட்டும்தான் அந்த விஷயம் உண்மை அப்படின்ற மாதிரி மக்கள் இன்றைக்கும் வந்து நம்புகிறாங்க. முக்கியமாக இப்போ இந்த கவினுடைய கொலையை பார்த்தீங்கன்னா மீடியா அதை வந்து பயங்கரமாக அதை எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி ஆணவ கொலைகள் பல நடந்திருக்கு. அதை விட்டுருவாங்க. அதாவது சேம் காஸ்ட்டுக்குள்ளே அவங்க அடிச்சுப்பாங்கல்ல, அதை பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு போயிடும் அப்படின்றதுனால. அதே மாதிரி இப்போ இங்கே இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தாலிபானை வந்து நம்ம வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். தாலிபானை வந்து போராளிகள்னு சொல்லி இவர் அமீர் பேசிகிட்டு இருக்காரு. ஓகேவா, அப்போ அமீரையும் பகைச்சிப்போம், நம்ம வந்து தாலிபானையும் பகைச்சிப்போம் இல்லையா? அதனால பேசாமல் எடுத்துருவோம்னு சொல்லி இவங்க நேராக காசாக்கு போயிடுறாங்க சம்மந்தமே இல்லாமல். ஏன்னா இங்கே யாரும் ஜூஸ் கிடையாது, அவங்க ஓட்டு இங்கே இல்லை. அதனால நம்ம வந்து ஜூஸ் அடிக்க வேண்டியதான் ஜாலியாக. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்கணும்னா வெற்றிமாறன் சொல்லியிருந்தார் இல்லையா, நீங்க வந்து உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள்னா அங்க வந்து யூதர்கள் தான். நீ வந்து யூதர்களுக்கு ஆதரவா கூட நிக்க வேணாம். அதே இஸ்லாமிய சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. சிரியா இப்ப என்ன ஒரு சிச்சுவேஷன்ல, என்ன ஒரு அவங்க எவ்வளவு கஷ்டமான நிலையில இருக்காங்க, அந்த சிரிய மக்களுக்காக பேசலாம் இல்லையா? இங்க ஆப்கானிஸ்தானருடைய பெண்களுக்காக பேசலாம் இல்லையா? யாரும் பேசுறதே இல்லை பாருங்க. இவனுங்களுக்கு தெரியும் ப்ரோ, தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இவனுங்க கம்யூனிஸ்டுகள் மாதிரிதான். கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி தெரியும் இல்லையா, நாம இந்த கொள்கை செத்து போன கொள்கை, நம்ம சொல்ற சித்தாந்தம் செத்து போச்சு, இது எது வேலைக்கே ஆகாது அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அதையே தான் பேசிட்டு இருப்பானுங்க. அதுக்கு பயங்கரமா ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்து பேசுவானுங்க. அதே மாதிரிதான் இவனுங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்க யாரு கஷ்டப்படுறா, யார் இவனுங்களை போட்டு அடிக்கிறா, எதனால அடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே இவனுங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இவனுக்கு இப்படிதான் பேசுவானுங்க. காரணம் ஓட் பாலிடிக்ஸ். ஆமா, அந்த ஓட்டுக்காக இது மாதிரி கட்டிட்டு இருக்கானுங்க. கரெக்ட். அதே பகுதியில் வாழ்ந்த இந்த ட்ரூஸ் இன மக்கள் அண்ட் எசிடிஸ் அவங்க எல்லாம் பாவம், ரொம்ப பாவம். அவங்க எசிடி மக்கள் ஓடுறாங்க பாவம். அவங்க ரொம்ப கொடுமை. அதெல்லாம் பயங்கர ட்ராஜடி. அந்த மக்களை வந்து அவங்க வாழ்ந்த அந்த இடத்த விட்டு விரட்டி அவங்க இதை மலைகள்லாம் போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கேயும் தேடி தேடி போய் அவங்கள வந்து கொண்டாங்க. அது ரொம்ப ட்ராஜடியான விஷயம், ரொம்ப மோசம். அதை பற்றி இவங்க பேசணும்னா இந்த உலகத்திலே உண்மையான ஒரு மைனாரிட்டி ஒடுக்கப்பட்டவங்க யாருன்னா இந்த மக்கள் தான். அவங்க ரொம்ப ரொம்ப பாவம். அவங்க யாரையும் போய் நோண்டலை. அவங்க பண்ண ஒரே தவறு அவங்க வேற மதம் அப்படின்றதுனால. அதனால அவங்கள இந்த மாதிரி போட்டு அடிக்கிறாங்க, அவங்கள போட்டு கொள்றாங்க. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஊரில் உள்ளவங்க ஒருத்தரும் பேசலை. அது பயங்கர ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அது இவங்களுக்கு ஒரு மக்கள் இருக்காங்களான்னு தெரியுமானே தெரியலையே. தெரியும், பார்த்துருப்பாங்க, எப்படி பார்க்காம இருப்பாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து 2014 போயிட்டு இருக்கு. 2014 லாஸ்ட் ஒரு 10 வருஷமா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. சிரியா பிரச்சனை ஐநால பேசுறாங்க. நடந்திருக்கா? ஆமா அந்த அராப் அப்ரைசிங் நடந்துச்சு இல்லையா, அந்த 2010s அந்த பீரியட்ல இருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஈவன் ஐநாவே அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ட்ரூஸ் மக்களையும் இவங்க எசிடிஸையும் இவங்க வந்து இனப்படுகொலை பண்றாங்கன்னு ஐநா பேசியிருக்காங்க. அப்போ ஐநாக்கே தெரியும், ஐநால அறிக்கை விட்டுருக்காங்க. அப்போ இங்கே உள்ள ஆட்களுக்கு தெரியாமல் இருக்காது, தெரியும். ஆனால் இப்போ இங்கே யாரும் ஓட்டு போடுறதுக்கு எசிடிஸ் இல்லை இல்லையா, அதனால பேச மாட்டாங்க. அதான் குத்தனது நண்பனா இருந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்ற கூட சொல்லக்கூடாது. அது மாதிரிதான் இவங்க
இது பிரச்சனையில இத மாதிரி பிரச்சனைகள் பண்றது இஸ்லாமியர்களா இருந்தாங்கன்னா நம்ம அந்த பிரச்சனை பத்தி பேசவே கூடாது, நம்ம அப்படியே கண்டும் காணாம போயிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆமா. சரி, ஓகே ப்ரோ. கடைசியாக நம்ம அடுத்ததாக இந்த எசிதி மக்கள் பத்தி பேசலாம் ப்ரோ. சிரியா எசிதி மக்கள் நம்ம ஆல்ரெடி பேசி இருந்தோம் நினைக்கிறேன். எசிதி மக்கள் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நாம அது ஒரு சீரியஸாவே கொண்டு போலாம் ப்ரோ. ஓகே பிரதர், பேசலாம் கண்டிப்பா. கடைசியா உங்களுடைய அந்த இப்போ இங்க நடந்த அந்த காசா மக்களுக்காக இவனுங்களா ஒரு பேரணி நடத்தானுங்க இல்லையா, அதை பத்தி உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லுங்க, நாம அதோட முடிச்சுக்கலாம். எப்பவுமே மூவி நடிக்கிறவங்க மூவி மட்டும் நடிச்சுட்டு போனோம். நம்ம மக்களும் மூவி நடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த உண்மை வாழ்க்கை, இந்த பாலிடிக்ஸ் பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இதான் உண்மை. இப்போ ஹாலிவுட் போனீங்கன்னா அங்கே உள்ள எல்லாருமே ஃப்ரீ பாலஸ்டைன்பா, ஆனால் பாலஸ்தீன் எங்கே இருக்குன்னு கேளுங்க, அவனுக்கு தெரியாது. ஓகேவா? இது ஒரு ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டு கூட இவங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதை தாண்டி ஒரு ஒரு சினிமாக்காரன் சொல்கிற விஷயத்த வந்து நம்ம சீரியஸாக வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இவங்க பாட்டுக்கு பேரணி போட்டோம். வி ஷுட் நாட் கேர் அபவுட் தம் அப்படின்றத நான் சொல்கிறது. ஓகே, அதே மாதிரி எதிர்த்து கேள்வி கேளு. இத மாதிரி அவனாச்சும் பண்ணானா, ஏன்டா ஃபர்ஸ்ட் லோக்கல்ல இருக்கிற விஷயத்தை பத்தி பேசுங்கடா, ஏன்டா நீங்க இங்க உள்ள பிரச்சனையை முதல்ல பேசுங்க. ஆமா ஆமா. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேசினதுக்கு, கருத்துக்கள் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஜெய். எஸ் பிரதர், தேங்க்யூ அண்ட் ஜெய்ஹிந்த்.